வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க வால்பாறைக்கு போயிருந்தோம். இந்த வால்பாறை பார்த்திங்கன்னா ஆனைமலை தொடரில் அமைந்துள்ள ஒரு அழகான மலை வாழிடமாகும். இந்த வால்பாறை கடலில் இருந்து 3500 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த வால்பாறைக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் அதன் மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்க ஆழியார் அணைக்கு முதல்ல போயிருந்தோம். மலைகளால் சூழப்பட்ட அழகிய அணை இந்த ஆழியார் அணை. பொள்ளாச்சியிலிருந்து 24 கிலோமீட்டர் தூரத்திலும் கோயம்புத்தூரிலிருந்து 64 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், பழனியிலிருந்து இங்கே நிறைய பஸ் வசதி செய்யப்பட்டிருக்கு. இங்கேயே ஒரு பூங்காவும் இருக்குது. இங்கே குழந்தைகள் விளையாடுறதுக்கு நிறைய விளையாட்டு இடங்கள் இருக்குது. பக்கத்திலேயே நீங்கள் படகு சவாரியும் பண்ணிக்கலாம். இந்த ஆழியார் அணையில் நிறைய சினிமா ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. நம்ம கேப்டன் சார் நடித்த சொக்கத்தங்கம் படத்தில் வர்ற நிறைய காட்சிகள் இங்கே தான் எடுத்திருக்காங்க. பொள்ளாச்சிக்கு சுற்றி உள்ள நிறைய கிராமங்களோட விவசாயத்துக்கு இங்கே இருந்து தான் நீர்ப்பாசனம் அளிக்கப்படுறதா சொன்னாங்க. அடுத்து நாங்கள் ஆழியார் அணையிலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற குரங்கு அருவிக்கு போயிருந்தோம். காலையில் 7 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இங்கே அருவியில் குளிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. உள்ளே போகிறதுக்கு கட்டணமாக 30 ரூபாய் வசூல் பண்ணுறாங்க. பெண்களுக்கு ஆண்களுக்குன்னு தனித்தனியாக உடைமாற்றும் அறையெல்லாம் இங்கே இருக்குது. உள்ள ஷாம்பு, சோப்பெல்லாம் போட்டு குளிக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. இந்த அருவிக்கிட்ட போகிறதுக்கு பாறைகள்லையே அழகாக படிக்கட்டெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. வனத்துறை ரொம்ப சுத்தமாக இந்த அருவியை பராமரிச்சுக்கிட்டு வர்றாங்க. அகநானூறு, ஐங்குறுநூறு, நற்றிணை போன்ற தமிழ் நூல்களில் குரங்குகள் பற்றி வர்ற விஷயங்களை இங்கே கல்வெட்டுக்களாக செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த அருவியில் ஒரு குளியலை போட்டுட்டு நாங்கள் வால்பாறைக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோவை தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதனோட தொடர்ச்சி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.